Hi friends, welcome. நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அது என்ன வீடியோன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ வீடியோ ஒன்று வந்திருந்தது இல்லையா, அதை நான் தான் கிரியேட் பண்ணேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நாளா அந்த ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ பண்றது வந்து ஒரு நேம் லெட்டர்ல மட்டும் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் ஏதாவது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு அது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது சொல்லிருங்க. அதே மாதிரி எண்டு கிரெடிட்டும் ஒரு மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லிருங்க. அண்ட் இப்போ என்ன வீடியோவோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் அப்படின்னு நம்ம தனுஷ் சாரோட டைரக்ஷன்ல ஒரு படம் வந்து வரப்போகுது. மனுஷன் தீயா வேலை செஞ்சுட்டு இருக்காப்ல. இப்போ இது முன்னாடி என்ன படம் முடிஞ்சு, பாப்பாண்டி ஃபர்ஸ்ட் டைரக்ஷன், அதுக்கப்புறம் இந்த படம்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் ராயன் வந்துச்சு, அதுக்கப்புறம் இது நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அதுக்கப்புறம் இட்லி கடை எடுத்துட்டு இருக்காரு, அதுக்கப்புறம் இன்னொரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. மனுஷன் வேற லெவலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இதுல வேற தெலுங்குல ஒரு படம் வரப்போகுது, ஹிந்தியில ஒரு படம் நடிக்க போறாரு, அதுக்கப்புறம் ஹாலிவுட்ல ஒரு படம் பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கிறது. இப்போ இந்த படத்தோட காஸ்ட் யாரு அப்படின்னா, முக்கியமான காஸ்ட் வந்து ஜிவி தான் சொல்லணும், ஜிவி பிரகாஷ் சார். மியூசிக் வந்து சமீப காலமா தெருக்கி விட்டுட்டு இருக்காரு மனுஷன். கொஞ்ச நாள் முன்னாடி அவரோட படங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய கேப் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து சூப்பரான மியூசிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஸ்டாரிங் வந்து பவிஷ், அதுக்கப்புறம் அனிகா அவங்க பண்றாங்க, அப்புறம் பிரியா பிரகாஷ் வாரியர், அதுக்கப்புறம் மேத்யூ தாமஸ் பண்றாங்க. மேத்யூ தாமஸ் அங்க நல்ல ஃபேமஸ், அண்ட் இங்க எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் வேற யாரும் பெருசா இல்லை. எடிட்டர் வந்து ஜி கே பிரசன்னா, டிஓபி வந்து லியன் பிரிட்டோ. ஓகே, இந்த ட்ரெய்லர் வந்து 2 days ஆச்சு, நான் இப்போதான் ரியாக்ட் பண்றேன். ஸோ வாங்க, 3, 2, 1 கோ. ரொம்ப யூசுவலான ஸ்டோரி தாங்க. வாவ், இதுதான் வேணும். மேத்யூ தாமஸ், இது ஒரு பொண்ணு, இந்த பையனும் இந்த பொண்ணும் லவ் பண்றாங்க. அப்போ இந்த பையன் யாரு? ஆம் பிரபு. நீ ஏதோ சமையல்காரன் ஆகணும்னு சொன்னல. பிரீசி மியூசிக். நான் குக் இல்ல, ஷெஃப். ரெண்டும் ஒண்ணுதான். எவ்வளவு சம்பளம்? யூ ட்ரிங்க், யூ ஸ்மோக். சாவடா. இப்ப நான் ஒரு கதை சொல்லவா? இது ஒரு பையன், இது ஒரு பொண்ணு. இந்த பையனும் இந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ஓகே, இந்த பொண்ணு யாரு? மை எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். வாவ், நைஸ். இன்னொரு பொண்ணு வேற லவ் பண்ணியாடா? ரிடிகுலஸ். அப்பா, திஸ் இஸ் பிரபு. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஓப்பனாவே சொல்றேன், ஒண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐ டோன்ட் கேர். எதுவுமே நார்மலா நடக்காதடா. Let's get married. Wow, So cute. எனக்கு அந்த மேத்யூ தாமஸ் அவரோட அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்ல. ப்ளீஸ் டேக் கேர் பண்ணுங்க. ஏய், இது உனக்கு கொஞ்சம் கூட எஃபெக்ட் பண்ணலையா? ஆஃப் கோர்ஸ் நாட், சான்ஸே இல்ல. ஏய், செமையா இருக்கு. இருக்கணும்டா. மிஸ் நிலாவை பார்த்தா அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா மூவ் ஆயிட்ட மாதிரி தெரியுது. லவ்வுக்கும் லவ் ஃபெயிலியருக்கு நடுவுலையும் மாட்டின முழிக்கிற மச்சான். நல்லா இருக்கு. வழக்கமான காதல் கதை. ஜாலியா வாங்க, ஜாலியா. சூப்பர் தலைவா. Written and directed தனுஷ். Feb 21st தான் டிராகனும் வருது இல்ல. இது ஆக்சுவலா வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்பன்னா அதாவது ஹைப்பை வந்து எந்த அளவுக்கும் பெருசா லெவல்ல ஏற்றி வைக்காம அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அண்ட் எப்பவுமே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த படம் அந்த மாதிரி படம், இந்த படம் சூப்பரா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு ஓவர் ஹைப் ஏற்றி வச்சிருவாங்க. பட் இந்த படத்துல வந்து யூஸ்வலா அந்த டைட்டில் கார்டு கீழே போட்டிருக்காங்க, வழக்கமான காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் நிறைய வச்சு ஒரு மாதிரி ஃபன்னாவே கடைசி வரைக்கும் கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் எமோஷனல் கன்ஃபார்மா இருக்க தான் செய்யும், அந்த மாதிரி கொண்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனா இந்த படத்தோட கன்ஃபார்மா ஒரு சூப்பரான ஒரு காஸ்டிங்ல வந்து நான் ஜிவி பிரகாஷ் சார் தான் சொல்லுவேன். எனக்கு மியூசிக் இது முன்னாடி மியூசிக் வந்திருக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாட்டா வந்திருந்தப்போ
பிஜிஎம் வந்து இதுல சூப்பரா பண்ணியிருக்காரு, ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு இது பார்க்கும்போது ரொம்ப ஃபன் ரைடா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. அண்ட் மேத்யூ தாமஸ் அவர் தான் வந்து அந்த மலையாள படங்கள்லாம் நிறைய நம்ம பார்த்துருப்போம். தமிழ்ல வந்து இது இதுல லியோ அதுல வந்திருப்பாரு. பட் அதுல வந்து அவரோட ஃபன் சைடை வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து மலையாள படங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா ஃபன் பண்ணக்கூடிய ஆளு, சூப்பரா பண்ணியிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இதுல அந்த குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு அங்கங்க வராருல, ஸோ அதுலயே தெரிஞ்சிருந்திருக்கும் அந்த அளவுக்கு ஃபன்னான ஒரு ஆளு. பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் இவர் வந்து நியூ டு டெபியூ ஃபிலிம்னு நினைக்கிறேன். எஸ், பவிஷா அவர் வந்து டெபியூ ஃபிலிம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல, ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அனிகா சொல்ல வேணாம், அவங்க வந்து சூப்பராகவே நடிக்கக்கூடியவங்க. தலை படத்துல எண்ணெய் எறிந்தால பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் விஸ்வாசம்ல பார்த்துருப்போம். இப்போ ரீசெண்டாக ஒரு படம் இருந்துச்சு, வீரனா இல்லை ஹிப்ஹாப் தமிழானாவோடது, என்ன படம் பேர் தெரியலையே. ஓகே, அந்த படத்துலையும் வந்திருந்தாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ரோல், ரொம்ப போல்டான ஒரு ரோல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரியா பிரகாஷ் வாரியர் வந்து எஸ் புதுசாக வராங்கன்னு நினைக்கிறேன். அந்த கண்ணடிச்சதோட காணாம போனவங்க அதுக்கப்புறம் இப்போதான் வராங்கன்னு தோணுது. ஓகே, எனக்கு இந்த ட்ரைலரை ஹோல்ஸாமா பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சிருந்தது, ரொம்ப 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 பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீனும் கிரெடிட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு போங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.